டைம்ஸ் நவ் சேனல்ல அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் கொடுத்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது இப்ப பேசுபொருளா இருக்கு. பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு விடை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கான பெரியண்ணன் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான்றத ஒரு தெளிவான விஷயத்த அமித்ஷா சொன்னாரா, மோடி அவர்கள் பேரை சொன்னார்களா அப்படின்றவங்களாம் இது பதிலா இருக்குமா? கண்டிப்பா பதிலா இருக்கும். அதாவது இது இந்தியா முழுவதும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அதாவது இந்தியாவின் பெரிய அண்ணன் அப்படின்னு சொன்னால் மோடி, அதுக்கடுத்து சின்ன அண்ணன் சொன்னா அமித்ஷா, இரட்டையர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதும். ஆமா, கரெக்ட். அப்படி இருக்கும்போது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அமித்ஷா அவர்கள். சொல்ல போனால் பல மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியவர், ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு புகழ்பெற்றவர். அவரே என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு தமிழருக்கு கிடைத்த வெற்றியா தான் நான் பாக்குறேன். இப்போ இவங்கெல்லாம் பல விமர்சனங்களை வச்சாங்க. இவர் டெல்லிக்கு போனாரு, ஒரு காலத்துல போயஸ் காலங்கள்லாம் டெல்லியில் இருக்கவங்களாம் வந்தாங்க அப்படின்ட்டு. இவங்க என்னமோ யோகியசிக்கு மாதிரியும், இவங்க டெல்லிக்கே போகாத மாதிரியும், தனது மகளை தீகார் சிறையில் வைத்த பிறகு இவர் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் கெஞ்சி கதறி அழுது 63 தொகுதியா 24 தொகுதியில் போட்டிட்டு காங்கிரஸ் கொடுத்த வரலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, தமிழராக, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களாலேயே சொல்லப்படுகிறார் என்றால் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.